ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸு. ஸோ எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம்ஸில் வந்துட்டு கிரேட்டர் தேன் 80 மார்க்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சப்போஸ் இதுக்கு முன்னாடி வந்துட்டு 45+ எப்படி வாங்குறது அண்ட் 60+ எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஸோ நம்ம பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே நீங்கள் கோத்ரூ பண்ணனா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கிரேட்டர் தேன் 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, 2, 7 and 8 மொத்தம் இந்த 4 சாப்டர்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே ஸோ எவ்ரி சாப்டர்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வந்து ஈஸியாக வந்து 2 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிட முடியும். அண்ட் அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 2 மார்க்ஸ் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிட முடியும் ஒவ்வொரு சாப்டர்லையும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து 5 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்மளால வந்து 40 மார்க்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் 2 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக வந்து 16 மார்க்ஸ் வந்து இந்த 4 சாப்டர்ஸ் நம்ம கவர் பண்ணாலே ஸோ 56 மார்க்ஸ் வந்து தாராளமாக வந்து நம்மளால எடுக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் அது போக வந்துட்டு நம்மளுக்கு கிராஃப் ஜியாமெட்ரி கம்பல்சரியாக நம்ம 8 மார்க் கொஷின்ஸ் படிச்சு தான் ஆகணும். ஸோ வேற வழியே இல்லை. ஸோ அது வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அது ஒரு 16 மார்க்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தியரம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ தியரம் வந்து 3 தியரத்தில் கண்டிப்பாக ஒரு தியரம் வந்துடும். ஸோ அதனால அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் நம்ம அலோகேட் பண்ணிக்கிட்டாலும் அண்ட் புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு 10 கொஷின்ஸ் தான் வந்து கரெக்டாக வச்சிருக்கிறேன், அவ்வளோதான் எனக்கு வந்திருக்குது, அவ்வளோதான் வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் வச்சாலுமே ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ மார்க்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 87 மார்க்ஸ் வந்து என்னால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த 1, 2, 7, 8 இந்த 4 சாப்டர்ஸை நம்ம தரோ பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா 87 மார்க்ஸ் வந்து நம்மளால வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் லீவும் வந்து நிறையா இருக்குது. ஸோ மோரர்லெஸ் சென்டம்க்கு வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்க. ஸோ மற்ற யூனிட்ஸுமே வந்துட்டு அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டுமாச்சு பார்த்துட்டு போங்க. அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே நம்ம பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதையும் பாருங்கள். பிடிஎஃப் வேணும்னா கமெண்ட்ஸில் வந்து பிடிஎஃப்னு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.